கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் ஓய்வு நாளில் ஓய்ந்திருங்கள் என்று சொல்கிறார். 6 நாட்களும் வேலையை முடித்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க சொல்கிறார். ஒன்று, சரீரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். இன்னொன்று, ஓய்வு நாளில் ஆயத்தமாகி ஆலயத்துக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வந்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். சில மணி நேரங்கள் ஆண்டவரோடு செலவிடுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். குடும்பத்தோடு செலவிடுங்கள். ஓய்வு நாளில் ஓய்ந்திருங்கள். ஓய்வு நாளில் உட்கார்ந்து வேதத்தை தியானியுங்கள். ஓய்வு நாளில் கர்த்தரை தேடுங்கள். ஓய்வு நாளில் இளைப்பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே அனைவரும் ஆலய ஆராதனைக்கு செல்ல உதவி செய்யுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு ஆலய ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து அழைத்து வாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.